இன்னைக்கு நாம WH கொஸ்டின்ஸை பத்தி பார்க்கலாம். ஏன் WH கொஸ்டின்ஸ் சொல்றோம்னா, அந்த கொஸ்டினோட ஆரம்ப வேர்ட்ல WH அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கும். எதெல்லாம் WH கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் வாட், WHAT வாட். வாட்னா என்னன்னு அர்த்தம். செகண்ட் ஒன் ஒய், WHY ஒய். ஒய்னா என்ன மீனிங்? ஏன். தேர்ட் ஒன் ஹூ, WHO ஹூ. ஹூனா யார். ஃபோர்த் ஒன் வென், WHEN வென். வென்னா எப்போது, எப்பொழுது அப்படின்னு அந்த டைமை கேட்கறது. அடுத்தது வேர், WHERE வேர். வேர்னா எங்க. அடுத்தது விச், WHICH விச். விச்னா எது. நெக்ஸ்ட் ஒன் ஹூஸ். ஹூஸ்னா யாருடைய, WHOSE ஹூஸ்னா யாருடையது. எய்த் ஒன் ஹூம், WHOM ஹூம் அப்படின்னா யாரை. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட். வாட்னா என்ன. உன்னுடைய பெயர் என்ன. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம். அடுத்த எக்ஸாம்பிள், உன் அப்பா என்ன செய்கிறார். இதை எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர். உன் அப்பா என்ன செய்கிறார் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நீ என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய். இதை எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ ரீடிங் நவ். நவ்னா இப்பொழுது, வாட்னா என்ன. வாட் ஆர் யூ ரீடிங் நவ், நீ என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய். அடுத்தது செகண்ட் ஒன் ஒய். ஒய்னா ஏன்னு அர்த்தம். ஏன். இப்போ நீங்க லேட்டா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க மேம் கேட்பாங்க, நீ ஏன் லேட்டா வந்த, நீ ஏன் தாமதமாக வந்தாய் அப்படின்னு கேட்கலாம்ல. அப்ப எப்படி கேட்பாங்க? ஒய் ஆர் யூ லேட். இந்த ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நாம அந்த காரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். ஒய் ஆர் யூ லேட், அந்த ரீசனை கேட்கறாங்க. நீ ஏன் லேட்டா வந்த, அந்த காரணத்தை கேட்கறது தான் ஒய். அடுத்தது, யாராவது கவலையா இருந்தா நீங்க என்ன கேட்பீங்க? நீ ஏன் கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. அதை எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சேட். ஒய் ஆர் யூ சேட். சேட்னா கவலையா இருக்கிறது. நீ ஏன் கவலையாக இருக்கிறாய். ஒய் ஆர் யூ சேட், அந்த கவலைக்கான காரணத்தை கேட்கிறோம். இந்த ஒய்ங்கிற கொஸ்டின் வேர்டை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஸ்ட் சமயத்துல நீங்க படிக்காம விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அம்மா உங்களை கோபமா கேட்பாங்க, ஏன் விளையாண்டுட்டு இருக்க, இன்னும் படிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒய் ஆர் யூ பிளேயிங் நவ், நீ ஏன் விளையாடி கொண்டு இருக்கிறாய். ஒய் ஆர் யூ பிளேயிங் நவ். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வேர்டை பார்க்கலாம். ஹூ. ஹூனா யார் அப்படின்னு அர்த்தம். ஹூங்கிற கொஸ்டின் வேர்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது, உங்க அம்மா உங்க கூட வந்திருக்காங்க. அப்போ அம்மா கேட்பாங்க, யார் உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலாம். அப்ப அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். யார் உன்னுடைய வகுப்பு ஆசிரியர். ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். ஹூனா யார்னு அர்த்தம், உன்னுடைய அப்படின்னா யுவர், டீச்சர்னா ஆசிரியர். ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். செகண்ட் எக்ஸாம்பிள பார்க்கலாம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்திருப்பாங்க, உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது. அப்போ நீங்க அம்மாட்ட கேட்பீங்க, யார் அவர்கள். அதை எப்படி கேட்பீங்க? ஹூ ஆர் தே. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்பீங்கல்ல. ஹூ ஆர் தே. தேனா அவர்கள். ஹூ ஆர் தேனா யார் அவர்கள். அடுத்தது ஹூ வச்சு மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் யார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார். இதை எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டினிங் வேர்ட் வென், WHEN வென். வென்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். எப்போது அப்படிங்கிறது ஒரு டைமிங்கை குறிக்கும். அதுக்குரிய ஆன்சர் ஒரு டைமிங், ஒரு காலத்தை ஆன்சரா சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, நீங்க திரும்பி எப்போ வருவீங்க அப்படின்னு அம்மா கேட்பாங்க. நீ எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வருவாய்.
நீ எப்பொழுது வீட்டிற்கு வருவாய் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி கேட்கலாம்? when will you come home? when will you come home? homeனா வீடு, whenனா எப்பொழுது, நீ எப்பொழுது வீட்டிற்கு வருவாய், when will you come home? அடுத்தது செகண்ட் கொஸ்டின், நீ எப்பொழுது படிப்பாய், நீ எப்பொழுது படிப்பாய், when will you study, when will you study? தேர்ட் எக்ஸாம்பிள், நீ தினமும் காலையில் எப்பொழுது எழுந்திருப்பாய், when do you wake up in the morning? மார்னிங்னா காலையில், நீ தினமும் காலையில் எப்பொழுது எழுந்திருப்பாய், when do you wake up in the morning? அடுத்தது, நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ யாராவது வந்து கேட்பாங்க, நீ எப்பொழுது வேலை செய்து முடிப்பாய், எந்த டைம்ல முடிப்ப, நீ எப்பொழுது வேலையை செய்து முடிப்பாய். இதை எப்படி கேட்கலாம்? when will you finish the work? finishனா வேலையை செய்து முடிக்கிறது, when will you finish the work? அடுத்த கொஸ்டின் வேர்ட் where. whereனா எங்கே அப்படின்னு அர்த்தம். where யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். நீ எங்கே போகிறாய், இதை எப்படி கேட்கலாம்? where are you going? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன்னுடைய கார் எங்கே இருக்கிறது, இதை எப்படி கேட்கலாம்? where is your car? where is your car? அடுத்த ஃபெமிலியரான கொஸ்டின், நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய். உங்க அம்மா உங்களை தேடுறாங்க, போன்ல கேட்கறாங்க, நீ இப்ப எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி கேட்பாங்க? where are you now? where are you now? நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய், where are you now? அடுத்தது, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது, இதை எப்படி கேட்கலாம்? உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது, where is your house? where is your house? யுவர்னா உன்னுடைய. இப்போ அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது, இதை எப்படி கேட்கலாம்? உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறதுனா where is your house? அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது, இதை எப்படி கேட்கலாம்? where is his house? அவனுடைய அப்படின்னா his அப்படி சொல்லணும். where is his house? அடுத்தது நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல எப்படி கேட்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவளுடைய வீடு எங்கே இருக்கிறது, இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? அடுத்த கொஸ்டின் வேர்ட் which. whichனா எது. உன்னுடைய சொந்த ஊர் எது, இதை எப்படி கேட்கலாம்? which is your native place? உன்னுடைய சொந்த ஊர் எது, which is your native place? கிளாஸ்ல எல்லாரோட பேக்கும் ஒரு இடத்துல இருக்குது. உன் ஃப்ரெண்டு தன்னோட பேகை எடுத்து தர சொல்றான். அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? உன்னுடைய பை எது, அவன் பேக் எதுன்னு கேக்குறீங்க. அப்ப எப்படி கேட்கலாம்? which is your bag? which is your bag? அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அவளுடைய பை எது, அவளுடைய பை எது, இதை எப்படி கேட்கலாம்? which is her bag? which is her bag? அவளுடைய அப்படின்னா her யூஸ் பண்ணணும். அவனுடைய பை எது, இதை எப்படி கேட்கலாம்? அவனுடைய அப்படின்னா his யூஸ் பண்ணணும். அவனுடைய பை எது, which is his bag? which is his bag? அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய மலை எது, உலகின் மிகப்பெரிய மலை எது, இதை எப்படி கேட்கலாம்? which is the biggest mountain in the world? biggestனா மிகப்பெரியதுன்னு அர்த்தம். which is the biggest mountain in the world? worldனா உலகம். உலகின் மிகப்பெரிய மலை எது, which is the biggest mountain in the world? இப்போ நான் அடுத்து ஒரு கொஸ்டின் தமிழ்ல கேட்கிறேன், நீங்க அதை அப்படியே which யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல கேளுங்க பாப்போம். உலகின் மிகப்பெரிய ஆறு எது, உலகின் மிகப்பெரிய ஆறு எது, இதை எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? which is the biggest river in the world? which is the biggest river in the world? அடுத்த கொஸ்டின் வேர்ட் whose. WHOSE. whose அப்படின்னா யாருடையது. நீங்க கிளாஸ் முடிஞ்சு வெளியே வாரீங்க. அப்போ கிளாஸ்ல ஒரு புக்கு கீழே கிடக்குது. இது யாரோட புக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல, அது எப்படி கேட்கணும்? whose book is this? இது யாருடைய புத்தகம்? whose book is this?
திஸ்னா இது. ஹூஸ் புக் இஸ் திஸ்னா இது யாருடைய புத்தகம். சில நேரத்துல பேனா கீழே கிடக்கலாம், அது யாருடையதுன்னு நீங்க கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க? ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், ஹூஸ் ரப்பர் இஸ் திஸ், இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, அப்போ ஒரு செல்போன் கீழே கிடக்குது. உடனே என்ன சொல்வீங்க? இது யாருடைய செல்போன் அப்படின்னு பக்கத்துல நிக்கிறவங்ககிட்ட கேட்பீங்க. இதை எப்படி கேட்கலாம்? ஹூஸ் செல்போன் இஸ் திஸ், ஹூஸ் செல்போன் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹூஸ் செல்போன் இஸ் திஸ் அப்படி நீங்க கேட்கச்சுல பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான், அது அவனுடைய செல்போன் அப்படின்னா அவன் என்ன கேட்பான்? இது என்னுடையது. அவன் என்ன சொல்லுவான்? இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட்ஸ் மைன். இது யாருடைய செல்போன்? இது என்னுடையது அப்படின்னா அந்த செல்போனுக்குரியவங்க எப்படி சொல்லுவாங்க? இட்ஸ் மைன். மைன்னா என்னுடையது. யாருடையது? இது என்னுடையது. இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செல்போன் அந்த பையனோடது இல்ல அப்படின்னா இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? இட்ஸ் நாட் மைன். இட்ஸ் நாட் மைன். இது என்னுடையது அல்ல அப்படி சொல்லணும்னா இட்ஸ் நாட் மைன் அப்படி சொல்லணும். என்னுடையது அப்படின்னா இட்ஸ் மைன், என்னுடையது அல்ல அப்படின்னா இட்ஸ் நாட் மைன் அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்க போறேன். தமிழ்ல 3 சென்டென்ஸ் கொடுப்பேன், நீங்க அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். இது யாருடைய சாவி? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது யாருடைய சாவி. இதை எப்படி கேட்பீங்க? செகண்ட் சென்டென்ஸ், இது என்னுடையது. இது என்னுடையது. தேர்ட் ஒன், இது என்னுடையது அல்ல. இது என்னுடையது அல்ல. சரியான ஆன்சர்ஸ் எழுதுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது யாருடைய சாவி? Whose key is this? Whose key is this? அடுத்தது, இது என்னுடையது. இது என்னுடைய சாவி. அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். தேர்ட் சென்டென்ஸ், இது என்னுடையது அல்ல. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் மைன். இட்ஸ் நாட் மைன். நீங்க சரியா எழுதிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8th கொஸ்டின், whom. WHOM, whom. யாரை. whomங்கிற கொஸ்டின் வேர்டை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ பஸ்ஸில் யாரை பார்த்தாய்? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? whom did you see in the bus? whom did you see in the bus? அடுத்த எக்ஸாம்பிள், அவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள்? அவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள்? இதை எப்படி கேட்கலாம்? whom did they select as the leader? whom did they select as the leader? லீடர்னா தலைவர், செலக்ட் பண்றதுனா தேர்ந்தெடுக்கிறது. whom அப்படின்னா யாரை. whom did they select as the leader? அடுத்த கேள்வி நாம அடிக்கடி கேட்கிற கேள்விதான். நீங்க போன்ல பேசிட்டு இருக்கீங்க, அப்போ உங்க அம்மா வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதை எப்படி கேட்பாங்க? whom are you talking with? whom are you talking with? நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? அடுத்தது, நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? whom do you like to meet? நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? whom do you like to meet? மீட்னா சந்திக்கிறது. whom do you like to meet? நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.